எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 263வது பக்கத்தில் இருக்குது. போன வாரம் என்ன பார்த்தோன்னா சொல்லிடுறேன். சில தவறான உபதேசங்கள் அதானே பார்த்தோம். சில தவறான உபதேசங்கள் ஏன் எழுதப்பட்டதுன்னா, சில தவறான உபதேசங்கள் அங்கே வந்துச்சு. அதனாலேயே என்ன பண்ணுறாருன்னா புதிய ஏற்பாட்டை எழுதுகிறாங்க. அதனால தான் பவுல்லாம் ஆண்டவர் ஒரு கொலைகாரனை கூட என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஊழியத்தை செய்யும்படி அவரை ஏவி அவரை புதிய ஏற்பாட்டை எழுத வைக்கிறார். அதில் சில தவறான உபதேசங்கள் மற்றும் சத்தியங்களை பார்த்தோம் போன வாரம். இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அந்த வசனத்தை வச்சே என்னென்ன தவறான உபதேசங்கள் என்னென்ன சத்தியங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் என்ன பார்த்தோன்னா, இந்த குமாரத்துவத்தை குறித்து எதிர்மறையான புரிந்து கொள்ளுதல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டாங்க, அதனால எல்லாருமே பரலோகம் போயிடலாம், தேவனுடைய பிள்ளைகள் ஆனாலே எல்லாருமே பரலோகம் போயிடலாம். பவுலே அதை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எதை கோட் பண்ணுறாங்கன்னா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை கோட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தேவனுடைய சந்ததியாராக இருக்க பார்த்தீங்களா, பவுலே சொல்லிட்டாரு, அதனால் எல்லாருமே பிள்ளைகள் ஆகிட்டோம், அதனால் எல்லாருமே பரலோகம் போயிடலான்னு தவறான உபதேசங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் பவுல் எதுக்கு சொன்னார்னா, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஏன்னா தேவன் எல்லாரையும் படைச்சதுனால எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த ஒரு எண்ணத்தில் அவர் சொன்னார். அதை வச்சு தவறான உபதேசங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யார் தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும்? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். ஆமேன். எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள்? ஆமேன். அதனாலேயே நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் பரலோகம் போயிடுவீங்க. அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது என்ன சத்தியம் பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனும் அவருடைய பிள்ளைகளாக மாறவே முடியாது. ஆனால் தான் எல்லா இடத்துலையும் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, அவரால், அவர் மூலம், அவருக்குள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு இல்லாமல் எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடலாம். இல்லை, இயேசு இருந்தால் தான். அதனால தான் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, அவரால், அவர் மூலம், அவருக்குள். இன்றைக்கி எல்லாருமே அவரால் தான் பரலோகம் போக முடியும். ஆமே. என்னுடைய நீதி எப்படி இருக்குன்னா, அழுக்கும் கந்தையுமா இருக்கான். அது என்ன சொல்கிறாங்கன்னா, கழிவு மாதிரி இருக்கான், டங்குன்னு சொல்கிறாங்க. நம்ம நீதி வச்சுன்னு பரலோகம் போயிட முடியுமா? போகவே முடியாது. இயேசுவுடைய நீதினால தான் நம்ம பரலோகமே போக முடியும். எல்லாருமே பரலோகம் போயிடுவோம், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பரலோகத்தில் தான் இருப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனும் பரலோகம் போக முடியாது. மூணாவது என்ன பார்த்தோம்னா, குமாரத்துவத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கும் வித்தியாசம். இன்றைக்கி குமாரத்துவனால் இயேசுவும் நானும் ஒன்று அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவும் நானும் ஒன்று கிடையாது. இயேசு எப்படி இருக்கிறாருன்னா, நித்தியமாக அவருடைய குமாரனாக இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்னா, இயேசுவின் மூலமாக நான் தத்தெடுக்கப்பட்ட குமாரனாய் இருக்கிறேன். அதனால் இயேசுவும் நானும் ஒன்று கிடையாது. அவர் நித்தியமாக இருக்கும் குமாரன், நான் தத்தெடுக்கப்பட்ட குமாரன். அதுக்கப்புறம் 4வது பார்த்தோம், எல்லா கிறிஸ்தவர்களும் பிள்ளையாக இருக்கிறார்கள், ஆனால் குறிப்பிட்ட கிறிஸ்தவர்கள் தான் குமாரன்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஒரு உபதேசத்தை கலைப்பு விட்டாங்க. அந்த உபதேசத்தை மத்தேயு, லூக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லா வசனத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா புத்திரன் புத்திரன்னு சொல்கிறாங்க. புத்திரனா பிள்ளையா, எது கரெக்டு? புத்திரர்கள் மட்டும் தான் பரலோகம் போவாங்க, பிள்ளைங்க பரலோகம் போக மாட்டாங்க. அதனாலே என்ன பண்ணுறாருன்னா, பவுல் ரோமரில் 8ஆம் அதிகாரம் 15வது அதிகாரத்துலேருந்து 15வது வசனத்துலேருந்து 16வது வசனம் வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, அந்தபடியே திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை
பெற்றிருக்கிற இவர் என்ன பண்ணுறாருன்னா புத்திரனையும் மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆகிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினோடு கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனாலே என்ன பண்ணுறாருன்னா பவுல் ரெண்டுமே எழுதுறாரு, புத்திரனும் எழுதுறாரு, பிள்ளையும் எழுதுறாரு. 5வது நம்ம என்ன பார்த்தோன்னா நம்ம ஆதாமை விட உயர்ந்தவர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆதாமை விட உயர்ந்தவர்கள்? ஏன்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னா டிவைன் நேச்சர். ஏன் டிவைன் நேச்சர்னா கிறிஸ்து நமக்குள்ள வாழ்கிறார். ஆமென். ஆதாமுக்குள்ள கிறிஸ்து இல்லை, ஆனால் இன்னைக்கு நம்மளுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அதில் என்ன வசனம் பார்த்தோன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47 - 49 பார்த்தோம். அதுக்கப்புறம் யோவானில் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை பார்த்தோம். 10ஆம் அதிகாரம் 28 - 29 நாம் இவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகள் என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நித்திய ஜீவனை கொடுத்துட்டார். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிங்களோ அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்னதுன்னா பரலோகத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. சின்ன வயசுலாம் பார்த்துருக்கேன், சர்ச்சிலே என்ன பண்ணுறாங்கன்னா பாதி பேர் விடப்படுறாங்க, கைவிடப்படுறாங்க. இல்லை, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவனை பிதா கொடுத்துட்டார். ஆமென். அந்த வசனத்தை பார்த்திங்கன்னா அவைகளை ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. அது என்னன்னா வேஸ்ட்டு கிடையாது. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து, நம்ம எல்லாரும் பிதாவின் கையில் இருக்கோம், யாராலையும் அதை பறித்து கொள்ள முடியாது. நேற்று ஒரு அண்ணா கூட போனேன். அவர் என்ன பண்ணாருன்னா யூடியூப்பில் யாரோ ஒரு மெசேஜ் கேட்டு ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு, அவர் பேரை சொல்ல விரும்பல, யாரோட மெசேஜ் கேட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஏசு சீக்கிரம் வரப்போகிறாரு, ரொம்ப எல்லாமே நடக்கிறதுனால ஏசு சீக்கிரம் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் கேட்டிருக்காரு. அதனாலே அவர் பயந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, தம்பி ஏசு வேறு சீக்கிரம் வரப்போகிறாரா, நான் என்ன ப்ரேயர் பண்ணுறேன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் ஒய்ஃபு எல்லாருமே பரலோகத்துக்கு போனோம். நான் சொன்னேன், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிதா என்ன பண்ணுறாருன்னா நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ அவங்களுக்கு பிள்ளையாக மாறிட்டீங்க. பிள்ளையாக மாறினதுனாலே என்ன பண்ணுறாருன்னா பிள்ளையை விட்டு போயிடுவாரா? பிள்ளையை விட்டு போயிடுவீங்களா? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுவீங்க. ஆமென். இன்றைக்கி நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். என்ன பிரச்சனை வந்தாலும், இல்லை நான் நைட்டு 10 மணிக்கு தான் பாவம் செஞ்சேன், அதனால் 11 மணிக்கு ஏசு பண்ணிட்டார், அதனால் நான் கைவிட்டுருவேனா, என்னை கைவிட இல்லைங்க, பிள்ளையாக மாறிட்டீங்க, தூக்கின்னு போயிடுவார். அதனால் கண்டதெல்லாம் பார்க்காதீங்க. சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். 3 - 6 யாருடைய வேலை ரட்சிப்பில்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 - 6 யாருடைய வேலைன்னா பிதாவுடைய, ரட்சிப்பில் பிதாவுடைய வேலை. 7 - 12 யாருடைய வேலைன்னா குமாரனுடைய வேலை. 13 - 14 யாருடைய வேலைன்னா பரிசுத்த ஆவியானுடைய வேலை. இன்னைக்கு இல்லை, அடுத்த வாரத்தோடு நம்ம பிதாவுடைய வேலையை முடிக்க போகிறோம். அவர் ரட்சிப்பில் பிதா நிறைய அவர் வேலை பண்ணியிருக்கிறார். அதை பார்த்துட்டு 2 வாரத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குமாரனுடைய வேலைக்கு நம்ம போக போகிறோம். தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து மெசேஜை கேளுங்க. பாருங்கள், ரட்சிப்பை நம்ம ஆசைப்பட்டோமா? ரட்சிப்பை நம்ம ஆசைப்பட்டோமா? இன்றைக்கி போய் சிவிசேஷ் சொல்கிறோம், அவன் என்ன சொல்கிறான்? நானே பார்த்துப்பேன், நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் பார்த்துப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதனா பண்ணால் நான் எல்லாத்தையும் சம்பாரிச்சிருவேன், என் நீதியை சம்பாரிச்சிருவேன், நான் நல்ல காரியம் செய்கிறதுனாலே பரலோகம் போயிடுவேன், எனக்கு கடவுள் தேவையில்லை, எனக்கு ரட்சிப்பு தேவையில்லை. பாருங்கள், நீங்களும் நானும் ரட்சிப்பை விரும்பவும் இல்லை, ஆசையும் படலை. யார் தான் ஆசைப்பட்டா, யார் தான் விரும்பினானா? பிதா விரும்பினார். பிதா விரும்பினதுனால தான் ரட்சிப்பை உண்டு பண்ணுறார். ஆமென். மனுஷன் பாவத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசையே கிடையாது. ஆமென். இன்றைக்கி நிறைய பேருக்கு
வாப்பா சர்ச்சுக்கு வாப்பான்னு கூப்பிட்டா, இல்லை இல்லை நான்லாம் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க சுவிசேஷம் சொல்லும் பொழுது, நான் நல்லா தான் இருக்கிறேன்ப்பா, எனக்கெல்லாம் இயேசு வேணாம். ஆமென். பாருங்கள், மனுஷன் ரட்சிப்பை ஆசையும் படல, விரும்பவும் செய்யலை. அது யார் ஆசைப்பட்டு நிறைவேற்றானா? பிதா ஆசைப்பட்டு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். ஆமென். சரி, ஏன் உண்டு பண்ணார்? ஏன் ரட்சிப்பை கொடுத்தார்? ஏன் இயேசு சிலுவைக்கு போனோம்? எதுக்காக இயேசு நமக்காக ரத்தம் சிந்தனோம்? ஏன் அதெல்லாம் உண்டு பண்ணுறார், ரட்சிப்பை உண்டு பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த வசனம் தான் பார்க்க போகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின்ல தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஏன் ரட்சிப்பை பிதா உண்டு பண்ணுகிறார்னா, ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறதன் மூலமா அவர் மகிமைப்பட வேண்டும். ஆமென். இந்த வசனத்தில் ரொம்ப பழைய தமிழாக இருக்குது. நான் இப்போ இலங்கை தமிழில் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். தாம் அன்பு செலுத்திய கிறிஸ்துவில் நமக்கு தாராளமாக வழங்கப்பட்டுள்ள இந்த மகிமையின் கிருபையின் காரணமாக அவர் புகழப்படும்படியாக இதை செய்தார். ரட்சிப்பை ஏன் உண்டு பண்ணார்னா, ரட்சிப்பு ஏன் பிதா அவ்வளோ ஒரு பயங்கரமாக அவர் உண்டு பண்ணுறாருன்னா, இதன் மூலியமாக அவர் மகிமைப்பட வேண்டும். ஆமென். அது மாத்திரம் இல்லை, அவர் மகிமைப்படுறது மாத்திரம் இல்லை, அவர் எனக்குள்ளிருந்தும் என் மூலியமாகவும் மகிமைப்பட வேண்டும். இப்போ ரட்சிப்பை எதுக்கு உண்டு பண்ணுறாரு? இதன் மூலியமா பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திரனிலே தம்முடைய கிருபையின் மகிமைக்கு, அவர் மகிமைக்கு புகழ்ச்சியாக இந்த ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணுகிறார். ஆமென். இயேசு வரத்தை ஏசாயா 40 அதிகாரத்தில் பயங்கரமாக சொல்கிறாரு. 40 அதிகாரத்தெலாம் படிச்சிங்கன்னா, இயேசு வரும்பொழுதே அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. இயேசு தாங்க ரட்சிப்புக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இயேசு வரும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அதுதான் ஏசாயா 40 அதிகாரத்தில் அது ஃபுல்லாகவே வாசித்து பார்த்திங்கன்னா, இயேசுவை ரொம்ப ஹையஸ்ட் பாயிண்டில் கொண்டு போகிறார் ஏசாயா. அப்போ இயேசு வருவதன் மூலமாகவே பிதாவுடைய மகிமை வெளிப்படுகிறது. எங்கே பார்க்கலான்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ பாருங்க, இயேசு தான் என்ன பண்ணுறாருன்னா, பிதாவுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். யாருடைய மகிமையின் பிரகாசம்? இவர் இயேசு பிதாவுடைய மகிமையின் பிரகாசம். மகிமைனா என்னது? மகிமையுடைய அர்த்தம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிமையோட அர்த்தம்னா அழகு, கம்பீரம், சிறந்தது, இன்னும் சிறப்பாக, அற்புதம், மகத்துவம், வல்லமை, நித்தியம். இயேசு வருவதற்கு, இயேசு வரும் பொழுதே, இயேசு சிலுவையில் போய் மரிக்கும் பொழுதே என்ன வெளிப்படுதுன்னா, அவருடைய அழகு வெளிப்படுகிறது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரே அடிக்கிறாங்க. சொல்கிறார், பிதாவே இவர்களை, அதன் மூலயமா அவருடைய அழகு, அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அப்படின்னு அது மாத்திரம் இல்லை, அவருடைய கம்பீரம். எல்லாத்துலேயும் பிசாசை போய் துரத்துறாரு. பிசாசு துரத்தும் பொழுதுலாம் அவருடைய கம்பீரம் வெளிப்படுது. சிறந்தது, அவர் சிறந்தவர், இன்னும் சிறப்பாக அவருடைய அற்புதம். எங்கெல்லாம் போய் தொடுறாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அதன் மூலியமாக அவருடைய பிதாவுடைய மகிமை வெளிப்படுகிறது, அவருடைய மகத்துவம் வெளிப்படுகிறது, அவருடைய வல்லமை. அவர் ஈஸியாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறார்.
அதன் மூலியமா அவருடைய வல்லமை வெளிப்படுது. அது மாத்திரம் இல்லை, அவர் நித்தியம் வெளிப்படுகிறது. அவரை அடித்து காலி பண்ணுறாங்க, ஆனாலும் அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புகிறார். ஏன்னா அவரை சாவடிக்கவே முடியாது. அவர் நித்தியமானவர். அதன் மூலியமா பிதாவுடைய மகிமை வெளிப்படுகிறது. ஆமென். ஆனால்தான் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இயேசு பிதாவுடைய மகிமையின் பிரகாசமாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்புடைய வேலை நடக்கும் பொழுதுலாம் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. பிதாவுடைய எப்படி சொல்கிறேன்னா, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இது என்ன சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டில் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அந்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்தில் ஒரு வாட்டி ஜனங்களுடைய பாவத்துக்காக பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாருன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் ஜனங்களுடைய பாவத்துக்காக அவர் என்ன பண்ணுவார்னா, ரத்தத்தை போயிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே சிந்துவார். எல்லாம் கேட்டிருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ஆடு இருக்குமா, இந்த டெம்பிளுக்கு முன்னாடி 2 ஆடு இருக்குமா. 2 ஆடு, ஒரு ஆடு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆட்டு மேலே தலை மேலே கை வச்சு பாவத்தெல்லாம் சொல்லி அந்த ஆட்டு மேலே சொல்லுவாங்களாம். அந்த ஆடை என்ன பண்ணுவாங்கன்னா, வனாந்திரத்தில், அது பேர் போக்காடு, அது என்ன பண்ணுவாங்கன்னா வனாந்திரத்தில் போயிட்டு விட்டு வந்துடுவாங்களாம். அதுபோல் இயேசு வனாந்திரத்தில் விடப்பட்டார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு நிழல், இயேசு நிஜம். இன்னொரு ஆடு இன்னொரு 2 ஆடு, ஒரு ஆடு வந்து போக்காடு, இன்னொரு ஆடு வந்து என்ன ஆடுனா, அதுதான் பலி செலுத்துவாங்க, மர்டர் பண்ணுருவாங்க. அந்த ஆட்டு மேலே என்ன சொல்லுவாங்கன்னா, பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வெட்டுவாங்க. வெட்டும் பொழுது அதிலிருந்து ரத்தம் வரும். போவார் பிரதான ஆசாரியர். யார்? அவரும் பாவி தான். அவர் பர்ஃபெக்ட் கிடையாது பாருங்கள், அவரும் பாவி தான். அவருக்கும் என்ன பண்ணுவாருன்னா, அவர் காலை கையெல்லாம் கழுவிட்டு ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவார்னா, உடன்படிக்கை பெட்டி மேலே தெளிப்பார். உடன்படிக்கை பெட்டி மேலே என்ன இருக்குன்னா, கேருபீன்கள் 2 சைடும் இருக்கும். அது மேலே உடன்படிக்கை பெட்டியை மேலே என்ன சொல்லுவாங்கன்னா, மர்சி சீட்னு சொல்லுவாங்க, அதோட மூடியை. அது மேலே தான் என்ன பண்ணுவாருன்னா, பிரதான ஆசாரியர் ரத்தத்தை செலுத்துவார். ஃபஸ்ட்டு பிரதான ஆசாரியர் யார்? ஃபஸ்ட்டு பிரதான ஆசாரியர் ஆரோன். ஆரோன் தான் ஃபஸ்ட்டு பிரதான ஆசிரியர். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, ரத்தத்தை எடுத்துன்னு போயிட்டு ஊத்துறார். அந்த இடத்துல தான் என்ன நடக்குதுன்னா, மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்கக்கூடாமல் போயிற்று, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அங்கே என்ன நடக்குதுன்னா, ரட்சிப்புடைய வேலை நடக்குது. ரட்சிப்புடைய வேலையில் என்ன காட்டுறாருன்னா, அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஆமென். அதான் சொன்ன, பழைய ஏற்பாட்டு நிழல், புதிய ஏற்பாட்டு நிஜம். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, பாவங்கள் மூடப்பட்டது. பாவத்தை வெறும் மூடினார், ஏதோ ஒரு பெட்ஷீட் போட்டு மூடுற மாதிரி பாவத்தை மூடினார். அவங்க பாவம் வந்து கழுவப்படவில்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, குற்ற உணர்வில் அடுத்த வாட்டியும் வராங்க. ஒவ்வொரு வருஷம் அதே பாவத்தை அவங்க திருப்பியும் அறிக்கையிடுறாங்க. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு பாவம் மூடப்படவில்லை, பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. வாஷ் பண்ணிட்டாரு. திரும்ப சொல்லுங்க, வாஷ் பண்ணிட்டாரு. அப்புறம் அறிக்கையிடும் பொழுது பாவம்லாம் ஆண்டவர் வாஷ் பண்ணுறாரு. ஆமென். யார் மூலியமாக வாஷ் பண்ணுறாரு? ஆட்டுடைய ரத்தம் மூட தான் முடியும், ஆனால் இயேசுடைய ரத்தம் கழுவவே முடியும். ஆமென். அப்போ ரட்சிப்புடைய வேலையில் அவருடைய மகிமை, பழைய ஏற்பாட்டில் அவருடைய மகிமை
வெளிப்படுகிற. அதே போல் செங்கடலுக்கு முன்னாடி போகும் பொழுது, ஜனங்களை காப்பாற்றும் பொழுது ஷக்கினா மகிமை அவர்களுக்கு பின்னாடி வந்து நிழலிடுது. அப்பையும் ரட்சிப்பின் வேலையில், பாதுகாக்கிற வேலையில் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அப்போது இப்பயும் என்னன்னா இயேசுவின் மூலியமா அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்தான், நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இயேசு வரும் பொழுது பிதாவுடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. 2 கொரிந்தியர் 4:6 வாசிங்க. பிரகாசித்தார். இருளின் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமதுனா யாருடைய மகிமை? பிதாவுடைய மகிமை அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமா யாருடைய மகிமை வெளிப்படுதுன்னா பிதாவுடைய மகிமை வெளிப்படுகிறது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் நம்ம உண்டாக்கப்பட்டோம்? ஏன் ஆண்டவர் நம்மளை உண்டாக்குனார்? ஒருத்தர் சொன்னார் நேற்று, அப்பா நம்ம எதுக்கு இருக்கிறோன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு இருக்கோம்ப்பா. ஆனாலே என்ன பண்ணோன்னா வீட்டுக்கு நல்ல நல்ல மீன் கறிலாம் வாங்கி போட்டுருவோம்ப்பா. எல்லாருமே நல்லா சாப்பிட்ணும், அதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் அதுக்காக உண்டாக்கலை. நம்மளை நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்ணும், எல்லாமே செய்யணும், அதுக்காக மட்டும் ஆண்டவர் உண்டாக்கலை. ஆண்டவர் எதுக்கு நம்மளை உண்டாக்குனார்னா அவரை மகிமைப்படுத்தணுன்னே உண்டாக்குனார். ஆனால் பாவம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா தேவனை மகிமைப்படுத்தாமல் அவங்கள பெருசாக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார் இதை சாப்பிடாதன்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க? நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமா? நீங்கள் நான் எனக்கும் பெரிய ஆளா? எனக்கு நானே கடவுளாக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள மகிமைப்படுத்தினாங்க, பிதாவை மகிமைப்படுத்தாம விட்டாங்க. ஆமே. பாவம் என்ன பண்ணுச்சுன்னா பிதாவை மகிமைப்படுத்தாமல் அவங்களே மகிமைப்படுத்தும்படி ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறதையெல்லாம் கடவுள் பார்க்குறாங்க. மலையை பார்க்குறாங்க, மலைக்கு போனால் வணங்குறாங்க. மரத்தை பார்க்குறாங்க, மரத்தை வணங்குறாங்க. ஆண்டவர் நம்மளை எதுக்காக படைச்சாருன்னா அவரை மகிமைப்படுத்துறதுக்காக படைச்சாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிருக்கோன்னா மரத்தையும் கல்லையும் நம்ம மகிமைப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய மைண்டை பிசாசு பிளைண்ட் ஆக்கிட்டான், குருடாக்கிட்டான். ஆமென். பாவம் செஞ்சது இதுதான். ஆனால் இயேசு வந்ததன் மூலயமா இன்னைக்கு அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. பாருங்க, வானங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா இதையெல்லாம் படைச்சவர் யார் தான்? நான் ஊட்டிக்கு போனேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. அங்கே பார்க்கும் பொழுது மலை அழகழகாக இருக்குது, ஏற ஏற ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் அப்போது ஒன்று நினச்சேன், இந்த மலையே இவ்வளோ பெருசாக உண்டாக்கியிருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய தேவன். ஆமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மலையை பார்த்தோன்னே மலை உச்சிக்கு போயிடுறோம், அங்கே தான் கடவுளை தரிசிக்க முடியும்னு. இல்லைங்க, மலை கடவுள் கிடையாது, அவர் தான் கடவுள். ஆமே. என் ஃப்ரெண்டு கூட வந்தான். நான் கேட்டேன் இதெல்லாம் யார் படித்தான்னு கேட்டேன். அவன் சொன்னான், நீ நம்புகிற இயேசு படிச்சிருக்காரு நம்புகிறேன், நான் என்ன நம்புகிறேன், என் கடவுள் படிச்சிருக்காரு நம்புகிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே கடவுளாக தான் இருப்பார். பாருங்கள், பிசாசு பாவத்தின் மூலயமா அவருடைய மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா பிளைண்ட் ஆயிடுச்சு. ஆமே. இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது யாரை மகிமைப்படுத்தணும்னா பாருங்கள், ஊட்டிக்கெலாம் போய் பாருங்கள், நின்று பார்த்து
ஆண்டவரே இந்த மலையே இவ்வளோ அழகாக படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி பிரம்மாண்டமாக இருப்பீங்க அப்படி சொல்லும் பொழுது என்ன பண்ணுவார்னா, அடுத்தது கொடைக்கானல் கூப்பிட்டு போவார், அடுத்தது ஏற்காடு கூப்பிட்டு போவார், அப்புறம் என்ன பண்ணுவார்னா மூணார் கூப்பிட்டு போவார், அப்புறம் இமாலயனுக்கே கூப்பிட்டு போவார். ஆமென். அது மட்டும் இல்லை, அவர் உலகத்தையே சுற்றி பார்க்க கூப்பிட்டு போவார். இதை செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணிடுறோன்னா அப்படியே ஜாலியாக என்ஜாய், ஆமாம் என்ஜாய் பண்ணோம் தான், ஆனால் என்ஜாய் பண்ணும்பொழுது அவர் மகிமைப்படுத்தணும். ஆமென். கடலை பார்க்கும்பொழுது ஆண்டவரே கடலே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ பெரியவராக இருக்கிறீங்க. இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அவருடைய மகிமையை வெளிப்படுத்து. ஆனால் பாவம் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா அவருடைய மகிமையை பார்க்க முடியல. இதை பார்த்து இதையே பெருசாக நினச்சி அவன் என்ன பண்ணுறான்னா சூரியனை வணங்குறான், மரத்தை வணங்குறான். ஏன்னா அவருடைய மனது, அவனுடைய சிந்தை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆமென். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, அவருடைய விரல்களின் கிரியைகளால் உம்முடைய வானங்களையும். பாருங்க, அவருடைய விரல்லையே இப்படி செய்கிறாருன்னா அவர் கையில் செஞ்சாருன்னா எப்படி இருக்கிறோம்? வசனத்தை படிக்கும் பொழுது ரொம்ப படிக்கும் பொழுதே வசனத்தை படிக்கும்பொழுது கடவுள் மகிமை பண்ணணும். சும்மா வாசிட்டு அப்படியே போயிடக்கூடாது. அவருடைய விரல்களை எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். இன்றைக்கி நம்மளாம் இருக்கிறோன்னா, அழகழகாக இருக்கிறோன்னா அவருடைய விரல்கள் தான் அழகாக நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். எந்த இடத்துல மூக்கு வைக்கணுமோ, எந்த இடத்துல காது வைக்கணுமோ, எந்த இடத்துல வாய் வைக்கணுமோ அவர் அழகாக விரல்களினால் அவரை உண்டாக்கி. நம்மளே இப்படி அழகாக இருக்கிறோன்னா நம்முடைய காரியங்களை அழகுபடுத்த மாட்டாரா? நம்ம வீட்டை அழகுபடுத்த மாட்டாரா? நம்ம குடும்பத்தை அழகுபடுத்த மாட்டாரா? அவரால் முடியும். ஆமென். இப்போ பாவம் தான் என்ன பண்ணுச்சுன்னா எல்லா மகிமையெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா பார்க்க முடியாமல் நம்மளை பிளைண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்து அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். சரி, அடுத்த ஒரு கேள்வி. ஏன் இயேசு இத்தனை ஆண்டுகள் கழித்து வரணும்? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சவனே இயேசு வந்திருக்கலாமே. ஏன் இயேசு 2000 ஆண்டுகள் கழித்து வரணும்? ரட்சிக்க பண்ணணும், அதனால் இயேசு லேட்டாக வந்தாரா? ஏன் இத்தனை வருஷம் ஆண்டவர் இவ்வளோ லேட் பண்ணணும்? ஏன் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சவனே இயேசு வந்துட்டு இருக்கலாமே, காப்பாற்றிட்டு இருக்கலாமே. ஏன் இத்தனை ஜனங்க நடுவில் வரல? ஏன் வெயிட் பண்ணுறார் ஆண்டவர் இயேசு அனுப்புறதுக்கு? யாருக்குன்னா இந்த மாதிரி கேள்வி வந்திருக்கா? கேள்வி வரணும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலேருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிங்க. பாருங்க, தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. ஏன் ஆண்டவர் இத்தனை வருஷம் 2000 வருஷம் ஏன் வெயிட் பண்ணுறாருன்னா, அதன் மூலியமாக அவருடைய நீதி வெளிப்படும். அவன் என்ன சொல்கிறான்னா, ஆதாம் என்ன ஏவாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்களே எல்லாமே பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் உண்டு பண்ணுறாங்க, இலையெல்லாம் வச்சு அவங்கள இது பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்க நீதியாக ஆக முடியல. தொடர்ந்து ஆபிரகாம் வராரு, அவரும் என்ன பண்ணுறாரு, பாவத்தில் விழுந்துடுறாரு. அப்புறம் தாவீது வராரு, அப்புறம் அவரும் பாவத்தில் விழுந்துறாரு. தொடர்ந்து வராங்க, எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பாவத்தில் விழுந்துடுறாங்க. யாராலையும் நீதிமானாக முடியல. ஏன் ஆண்டவர் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணாருன்னா, அதன் மூலியமாக அவருடைய நீதி வெளிப்படும்படி.
ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சவனே இயேசு வந்திருந்தாருன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏங்க நாங்களே இதிலேருந்து வெளியே வந்துட்டுருப்போம், நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க? அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறாரு. எல்லாரும் வராங்க, எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செய்கிறாங்க. திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாவம் செஞ்சிடறாங்க, விழுந்துடுறாங்க. அப்புறம் தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாவம் செஞ்சு விழுறாங்க. அதனாலே பார்த்தாரு, இயேசு பார்த்தாரு, பிதா பார்த்தாரு, யாருமே நீதிமான் கிடையாது, இப்போ நீ போ. எதுக்காக இயேசு பிதா வந்து இயேசுவை 2000 வருஷம் வெயிட் பண்ணாருன்னா, அதன் மூலியமா அவருடைய நீதி வெளிப்படும், அதன் மூலியமாகவே அவருக்கு மகிமை உண்டாகும். ஆமென். யாராலையும் மீள முடியல, எல்லாரும் சேத்துக்குள்ளே தான் இருக்கிறோம், யாராலையும் காப்பாற்ற முடியல. ஆனால் யார் வந்தார்னா இயேசு வந்தார். இயேசு வந்து அவருடைய நீதியை நம்ம கொடுத்ததுனாலவே நம்ம இன்னைக்கு எப்படியா இருக்கிறோன்னா நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நான் நீதிமான், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் குற்றம் இல்லாதவன், நான் அப்பழுக்கற்றவன், எனக்குள்ள ஒரு குறைவும் இல்லை, எனக்குள்ள ஒரு பாவமும் இல்லை. ஏன்னா என் நீதியை நான் சார்ந்தில்லை, இயேசுடைய நீதியை நான் சார்ந்திருக்கிறேன். அப்போ ஏன் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறேன்னா அது மூலியமாக அவருடைய நீதி வெளிப்படும். நீதி வெளிப்படுறதுனாலே அவருக்கு மகிமை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:6-7 வாசிக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஞானத்தை பெருசாக பேசி நாங்கள் எதுனா பண்ணி மேலே வந்துடுவோம், எங்களுடைய நீதி அப்படின்னா மேலே கொண்டு வந்துன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களோட நீதி அவங்கள மேலே கொண்டு வரல. யார் தான் உலகத்துக்கு இயேசு வந்ததுனாலே தான் அவங்க நீதி வெளிப்பட்டது, அதனாலேயே இயேசு மகிமைப்படுகிறார். ஆமென். சரி, ஏன் இயேசு இதெல்லாம் செய்யணும், ஏன் பிதா இதெல்லாம் செய்யணும்? ஏன் ஐயோ நம்ம நல்லவங்களா, நம்ம நல்லவங்களா? அநியாயம் பண்ணுறவங்க, அக்கிரமம் பண்ணுறவங்க, தேவனுக்கு விரோதமாக செய்கிறோம். ஒரு நாள் சொல்கிற ஆண்டவர் நான் செய்கிறேன், அடுத்த நாள் பார்த்தோன்னா நானா சொன்னேன். ஏன் தேவன் நமக்காக இப்படிப்பட்டவர்கள் ஏன் இந்த மாதிரி அவருடைய குமாரனை அனுப்பணும், அவர் சொந்த பிள்ளையை அனுப்பணும், நித்தியமாக இருந்த அவருடைய குமாரனை ஏன் நம்மளுக்காக அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1 5வது வசனம் வாசிங்க. ஏன் இதெல்லாம் செய்யணும்னா, ஏன்னா அவருடைய கிருபை. ஒரு போதகர் சொல்கிறாரு, நான் ஏன் இப்படி நல்லா இருக்கிறேன், நான் ரொம்ப கெட்டவன், ஏன் ஆண்டவர் என்னை இவ்வளோ நேசிச்சிருக்காரு, ஏன் என்னை ஆண்டவர் இப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாரு, எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் கிருபை பெற்றவன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கிருபை பெற்றவன். ஆமென். அவருடைய தயவை பெற்றவர்கள். அப்போது ஏன் இதெல்லாம் செய்கிறாருன்னா ஒன்றும் இல்லை, அவர் கிருபை. சரி, இப்போ வந்து இயேசுவின் மூலயமா பிதா மகிமைப்படுறார். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு எனக்குள்ளிருந்து என் மூலியமாய் அவர் மகிமைப்படுறார். எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 3:10 வாசிக்கலாம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் பொழுது தேவதூதர்கள்லாம் ஒன்றுமே புரியல, ஏன் இயேசு இப்படி அடிக்கிறாங்க, ஏன் இவ்வளோ துரோகம் பண்ணவங்களுக்கு ஏன் இயேசு கிறிஸ்துவை மறிக்கிறாரு, ஏன் பிதா இயேசு கிறிஸ்துவை அவருடைய குமாரனை ஏன் சிலுவையில் மறிக்க வைக்கிறாருன்னு சொல்லிட்டு தேவதூதர்கள்லாம் புரியல பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கும் பொழுது பட்டையோடத்தோடு நிற்கிறாங்க. இயேசுவே சொல்கிறார்ல, என்ன சொல்கிறாரு, நான் பிதா வேணுன்னா 12 லேகியோன் மேலே வந்துடுவாங்க. அப்போது
தேவதூதர்கள்லாம் பார்க்குறாங்க, ஏன் இந்த மாதிரி ஜனங்களுக்காக இயேசு போய் சிலுவையில் மறிக்கிறார், இவர் மேலே காரி துப்புறாங்க, இவரை நிர்வாணமாக தொங்க விடுறாங்க, ஏன் இவர்களுக்காக இயேசு போய் மறிக்கிறார், கத்தியோடு நிற்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஒன்று தெரியுது, இன்னைக்கு தேவதூதர்கள்லாம் இந்த இடத்துல நிற்கிறாங்க, நான் விசுவாசிக்கிறேன். அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது இப்போ நான் பேசி கொண்டிருக்கலாம். ஏன் இயேசு மரித்தார், ஏன் சிலுவையில் அடிக்கம் பண்ணப்பட்டார், ஏன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு சபையின் மூலமாய், இன்னைக்கு என் மூலியமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ஆமென். நீங்களாம் இருக்கிறீங்க, ஆனால் தேவதூதர்களும் இருக்கிறாங்க. ஆமென். நான் உங்களுக்கு மட்டும் மெசேஜ் கொடுக்கல, அவங்களுக்கும் மெசேஜ் கொடுத்துட்ருக்கேன், அவங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமென். என்ன மெசேஜ் கொடுக்குறேன்னா, இயேசு ஏன் சிலுவையில் போய் மறிக்கணும், ஏன் இயேசு உயிரோட ஏஞ்சிக்கணும், ஏன் இப்படிலாம் மறிக்கணும், ஏன்னா நம்மளை அன்பு செலுத்திருக்கிறான்னு அவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். இதனாலவே அவங்க எப்பயுமே தேவனை ஆராதிக்கிறாங்க, ஆனால் நான் சொல்லும் பொழுது இன்னும் நல்லவர்னு ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என் மூலியமாய் பிதா மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் பிரசங்கம் பண்ணுற வேலை கேவலமான வேலை நினைக்காதீங்க, பாஸ்டர் ஆகிற வேலை கேவலமான வேலை நினைக்காதீங்க. பாஸ்டர் ஆகுங்க, சர்ச்சை போய் நடத்துங்க. ஆமென். அதன் மூலியமாக அவர் மகிமைப்படுவார். இப்போ என் மூலியமாக அவர் மகிமைப்படுறார். எப்படி எனக்குள்ளே இருந்து மகிமைப்படுவார் பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் யாருக்கு மகிமையை கொண்டு வரனா, பிதாவுக்கு மகிமையை கொண்டு வரும். உங்களை பார்க்கும்பொழுது யாரை பார்க்குறாங்க? இயேசுவை தான் பார்க்குறாங்க. அது குட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்க வாரம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. அகரம் அவங்க சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. அவங்க வரும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசப்பா வந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா உங்களை பார்க்கும்பொழுது இயேசுவை பார்க்குறாங்க. ஆமாம். எங்கள் டீச்சர் கூட சொல்லுவாங்க, நீ இயேசுவா பிள்ளை, நீ போய் சொல்லலாமா? ஏன் அப்போ வேறு எல்லாருமே போய் சொல்லலாமா? இயேசுவ பிள்ளைங்க மட்டும்தான் போய் சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா நம்மளை பார்க்கும்பொழுது யாரை பார்க்குறாங்கன்னா, இயேசுவை பார்க்குறாங்க. நம்ம எதனா நற்கிரியைகளை செய்யும் பொழுது யாருக்கு மகிமை உண்டாகுதுன்னா, பிதாவுக்கு மகிமை. அதனால என்ன பண்ணுங்கன்னா, அல்ல இயேசு பற்றி, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு எதனா எடுத்துகிட்டு போய் கொடுங்க, அதன் மூலியமாக அவர் மகிமைப்படுவார். அப்போது எனக்குள்ளேருந்து அவர் மகிமைப்படுகிறார், எனக்கு மூலியமாகவும் அவர் மகிமைப்படுகிறார். அடுத்தது நான் முடிக்க போகிறேன். அடுத்தது இந்த பிரியமானவருக்குள், இந்த வார்த்தை லூக்காவில் சொல்லப்பட்ட வார்த்தையோடு ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன வார்த்தை லூக்காவில் பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அவர் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. ஏன் கிருபை பெற்றவளேன்னு சொல்கிறாரு? ஏன் கிருபை பெற்றவள்னு சொல்கிறாருன்னா, கடவுளை என்ன பண்ணுறாருன்னா, உன்னை தெரிஞ்சு கொண்டு இந்த உலகத்தில் யாரையும் அவர் செலக்ட் பண்ணாமல் உன்னை செலக்ட் பண்ணி உனக்குள்ளே வந்து பிறந்திருக்கிறார். இந்த பிரியமானவரும் இந்த கிருபை பெற்றவரும், இந்த வார்த்தை ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா ஒத்து போகுதான். இன்னைக்கு முதலமைச்சர் வராரு, முதலமைச்சர் வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் அதிர்ஷ்டசாலி. அதே போல தான் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் மரியாளுக்கு கிடைச்சிது.
மரியாளுக்குள்ளே வந்து பிறக்கிறார். அதனால தான் மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, மரியாளே வணங்குறாங்க. ஏன்னா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் மரியாளுக்கு கிடைச்சிருக்கு. அதனாலேயே அவள் கிருபை பெற்றவள். ஏன்னா இயேசு மரியாளுக்குள்ளே வந்து பிறக்கிறாரு. இன்னைக்கு நான் எப்படி கிருபை பெற்றவன், நான் எப்படி பிரியமானவன்னா, கொலோசியர் 1:27 வாசிங்க. 1:27 வாசிங்க. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று சித்தமானார். எப்படி மரியாள் கிருபை பெற்றவளா இருந்தாலோ, ஏன் கிருபை பெற்றாள்னா இயேசு அவளுக்குள்ள வந்து பிறந்தார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்குள்ளேயும் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனாலேயே நீங்கள் கிருபை பெற்றவர்கள். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, அந்த பிரியமான ஒரு வார்த்தை, இந்த கிருபை பெற்றவ வார்த்தை ரொம்ப ஒத்து போகுது. ஏன் ஒத்து போகுதுன்னா, மரியாளுக்குள்ளே எப்படி இயேசு பிறந்தாரோ அதே போல் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்மளுக்குள்ள இயேசு இருக்கிறார். அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு மரியாதை பெருசாக பார்க்குறாங்க, மரியாதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குள்ளேயும் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் கிருபை பெற்றவன், நான் ஹைலி ஃபேவர்டு, நான் பிரியமானவன். ஆனால் தான் சொல்கிறார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஏன்னா கிறிஸ்துவே உனக்குள்ளே வந்து பிறந்திருக்கிறார். ஆமேன். இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார். எத்தனை பேர் யோசிங்கன்னா, எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். எசேக்கியேல் மீட்டிங்லாம் போனீங்கன்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, உங்களை கிறிஸ்துனே பார்ப்பீங்க வெளியே வரும் பொழுது. ஏன்னா அவர் சொல்லுவார், கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து உங்கள் மூலியமாய் செயல்படுவார், உங்களுக்குள் வசிக்கிறார், உங்களுக்குள் உலாவுகிறார். அப்படிலாம் சொல்ல நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, கிறிஸ்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஏன் நான் கிருபை பெற்றவன்னா, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன ஃபாலோ பண்ணு. அவர் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர் பர்ஃபெக்டான ஆளா? கொலைகாரங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன ஃபாலோ பண்ணு, ஏன்னா என் நீதி இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அதனாலே நான் கிருபை பெற்றவன். ஹல்லேலூயா. நான் தான் பிரியமானவன். ஹல்லேலூயா. கடைசியாக வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 1:5 வாசிக்கலாம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஏன் ரட்சிப்பை ஏற்படுத்துகிறாருன்னா, அதன் மூலயமா, இயேசுவின் மூலயமா பிதா மகிமைப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, ரட்சிப்பை ஏற்படுத்தின மூலயமா எனக்குள்ளிருந்தும் என் மூலியமாகவும் பிதா மகிமைப்பட வேண்டும். அதனாலே நான் எப்படி இருக்கிறேன்னா, எனக்குள்ளே இப்போ இயேசு வசிக்கிறதுனாலே நான் பிரியமானவனா இருக்கிறேன், நான் கிருபை பெற்றவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம்.